சத்தீஸ்கர்ல இருக்கிற அச்சனகுமார் புலிகள் காப்பகம், அதாவது ஏடிஆர்ல ஜூமரின்னு ஒரு பெண் புலி, அங்க புலிகள் எண்ணிக்கையை அதிகப்படுத்த ரொம்ப உதவியா இருந்திருக்குன்னு சொல்றாங்க. இந்த அச்சனகுமார் காப்பகம் எங்க இருக்கு, என்ன சிறப்பு? இது சத்தீஸ்கர் மாநிலத்துல பிலாஸ்பூர் மாவட்டத்துல இருக்கு. அச்சனக்மார் வனவிலங்கு சரணாலயமா 1975ல அறிவிக்கப்பட்டு அப்புறம் 2009ல புலிகள் காப்பகமா தரம் உயர்த்தப்பட்டது. இது இன்னும் பெரிய பகுதியான அச்சனக்மார் அமர்கண்டக் உயிர்க்கோள காப்பகத்தோட ஒரு முக்கியமான அங்கம். இதோட முக்கியத்துவம் என்ன? அந்த ஜூம்ரி புலியோட கதை எதை உணர்த்துது? சத்தீஸ்கர்ல மொத்தம் 3 புலிகள் காப்பகங்கள் இருக்கு. அதுல இதுவும் ஒண்ணு. மத்திய இந்தியாவுல புலிகள் ஒரு காட்டிலிருந்து இன்னொரு காட்டுக்கு போயிட்டு வர்றதுக்கு ஒரு வழித்தடம், அதாவது டைகர் காரிடார் தேவை. அந்த மாதிரி ஒரு முக்கியமான புலிகள் வழித்தட வலையமைப்புல இந்த அச்சனக்மார் காப்பகம் இருக்கு. ம் வழித்தடமா? ஆமா, குறிப்பா மத்திய பிரதேசத்துல இருக்கிற கன்ஹா, பாந்தவ்கர் மாதிரி பெரிய புலிகள் காப்பகங்களோட இது இணைக்கப்பட்டிருக்கு. இதனால இந்த காடுகளுக்கு இடையில புலிகள் இடம்பெயர்றதுக்கும் மரபணு பரிமாற்றம் நடக்கிறதுக்கும் இது ரொம்ப முக்கியம். மணியார் ஆறு இந்த காட்டுக்குள்ளேயே பாயுது. அதுதான் இந்த காட்டுக்கு உயிர் நாடி. ஃபைகா, கோண்ட் பழங்குடியின மக்களும் இந்த காட்டுக்குள்ள பாரம்பரியமா வாழ்ந்து வராங்க. அப்போ அந்த ஜூம்ரி புலி? ஆமா, ஜூம்ரிங்கிற அந்த பெண் புலி பல குட்டிகளை ஈன்று அந்த காப்பகத்துல புலிகளோட எண்ணிக்கையை கணிசமா அதிகரிக்க உதவி இருக்கு. இது தனிப்பட்ட ஒரு புலி எப்படி ஒரு இனத்தோட மறுமலர்ச்சிக்கு உதவ முடியுங்கிறதுக்கும் புலிகள் பாதுகாப்பு திட்டங்களோட வெற்றிக்கும் இந்த வழித்தடங்களோட முக்கியத்துவத்துக்கும் ஒரு சிறந்த உதாரணம். அருமை. அங்க வேற என்ன தாவரங்கள், விலங்குகள் இருக்கு? இங்க பெரும்பாலும் வெப்பமண்டல ஈர இலையுதிர் காடுகள் தான். சால், பிஜா, தேக்கு மாதிரி மரங்கள் அதிகம். ஆச்சரியமா 600க்கும் மேற்பட்ட மருத்துவ குணம் உள்ள தாவரங்களும் இங்க இருக்குன்னு சொல்றாங்க. புலி இல்லாம சிறுத்தை, காட்டெருமை, பைசன், பறக்கும் அணில், இந்திய ராட்சச அணில், காட்டு நாய், டோல், கழுதை புலி, கடமான், புள்ளிமான்னு பல விலங்குகளும் 150க்கும் மேற்பட்ட பறவை இனங்களும் இங்கே இருக்கு. கடைசியா கொஞ்சம் வேடிக்கையான, அதே சமயம் அறிவியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கண்டுபிடிப்பு.